எண் 16 கிஷோர் மேத்தா கே. என் உயிரினும் மேலான தாய்மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கே. கிஷோர் மேத்தா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூகவியலாளர். சமூகவியலாளர்களில் ஒருவரான நமது இந்திய தேசிய இராணுவ வீரர்களை பற்றி கூற உள்ளேன். இந்திய இராணுவ தினம் ஆண்டுதோறும் ஜனவரி 12 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய இராணுவ வீரர்கள் நமது நாட்டின் உண்மையான ஹீரோக்கள். அவர்கள் இரவும் பகலும் நமது தேச எல்லைகளை காத்து எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நம்மை காக்க தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்கள். இந்திய இராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கரையோர பாதுகாப்பு படை என 4 தொழில்முறை சீருடை அணைந்த சேவைகளாக செயல்படுகின்றன. இந்திய ஜனாதிபதி இராணுவ தலைமை கமாண்டராக இருக்கிறார். மேலும் இந்திய இராணுவப்படை ஒரு 4 நட்சத்திர இராணுவ தளபதியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்திய தேசத்தின் மக்களை காக்கும் எண்ணற்ற முப்படை வீரர்களே, அந்நியர் தாக்குதலை நெஞ்சுரம் கொண்டு அடக்கி பதிலடி கொடுப்போரே, எந்த பொழுதென்றும் பாராது கண் துஞ்சாது எச்சரிக்கை உணர்வோடு உழைப்போரே, சிந்தனை ஒன்றாகி நாட்டு நலனுக்காய் தத்தம் உயிரை கொடுப்போரே, மனித குலத்தை அழிக்க நினைக்கும் விரோதிகளை வேறறுக்க எண்ணுவோரே, இனிமேல் எதிர்க்க துணிவு கொள்ளாது என் மண்ணை விட்டோட செய்வோரே, புனித போரந்து வந்துவிட்டால் எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்யும் சூரர்களே, சொந்த பந்தம் குடும்பத்தை விட்டு விட்டு தன் நாட்டை பாதுகாக்க நின்றோரே, எந்த திசைகளில் இருந்து தாக்கினாலும் இடிப்புயலாய் வீறு கொண்டு மாய்ப்போரே, செந்தனர் குண்டுகளை ஏவி பகைவரை சாய்த்து பாரதத்தை காப்போரே, சாதிக்கும் வல்லமையால் மக்கள் நிம்மதியாய் சுதந்திரமாய் நாட்டில் வாழ்கின்றனர். போதிப்போம் உங்கள் வீரத்தை, நெஞ்சிலும் பதிப்போம், மலர் அடித்து வருகின்றோம். மரணம் என்று தெரிந்தும் தினம்தோறும் உழைத்து கொண்டிருக்கிறாய். அனல் வெயிலிலும் கடும் குளிரிலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறாய். உயிரை கொடுப்பதில் அன்னை சிறந்தது என்றால் உன் உயிரை கொடுத்து எங்கள் உயிரை காக்கும் நீயும் அன்னைதான். உன் தியாகத்திற்கு நிகரிங்கு எதுவும் இல்லை. நாட்டிற்கு ரத்தம் சிந்தியவர்கள் அல்ல, உயிரே மாய்த்தவர்கள். உன்னை ஊர் போற்றி நாடு போற்றி உலகம் போற்றி பறைசாற்றி நிற்கிறது வானத்தின் எல்லையாய். நீங்கள் தான் எங்கள் மக்கள் நலம் காக்க உலகில் அவதாரம் எடுத்த ஊர் எல்லை காவல் தெய்வங்கள். இந்திய திருநாட்டிற்காக வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம். என்றும் நீவீர் வாழ்க வாழ்கவே. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.